மேக்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ஒரு 20 சம்ஸ் அந்த மாதிரி கேட்பாங்க. ரொம்ப சிம்பிளாகவும் இருக்கும். டைம் வந்து கன்சியூம் ஆகிற மாதிரி டைம், அதாவது ரொம்ப நேரம் கால்குலேட் பண்ணுற மாதிரியும் கேட்பாங்க. டஃப்பாகவும் இருக்கும். பட் ஆனால் நம்ம ரெகுலராக கேட்குற கொஷின்ஸ் தான் மறுபடியும் திருப்பி மேக்ஸ் கேட்கறதில்ல. ஓகேங்களா? திரும்ப திரும்ப சேம் கொஷின்ஸ் தான் வந்து கேட்டுட்டு இருக்காங்க. அதனால மேக்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதுவும் பயப்பட தேவையில்லை. நீங்கள் வந்து ஜஸ்ட் வந்து என் வாய்ஸ் வந்து ஏதாவது ஆடிபிளா இல்லை அப்படின்னா, திடீர்னு ஏதாவது மியூட் ஆயிடுச்சு அப்படின்னா சொல்லுங்க. ஏன்னா எனக்கு தெரியாது. ஓகேவா? யாரோ ஒருத்தர் மட்டும் அன்மியூட் பண்ணிட்டு சொல்லுங்க. அது வரைக்கும் இப்போ வந்து எல்லாருமே மியூட்டே பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? மேக்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு காமனான சிலபஸ் தான். சரிங்களா? போத் மாஸ், பர்சன்டேஜ், ப்ராஃபிட் அண்ட் லாஸ், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், ஆவரேஜ், டைம் அண்ட் ஒர்க், டைம் அண்ட் டிஸ்டன்ஸ். நீங்கள் வந்து ஜஸ்ட் அந்த ஒன் வேர்டு ஆன்சர் பண்ணிடலாம். பட் ஆனால் மேக்ஸை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக அப்படி ஓகேங்களா? இப்போ நம்ம சிலபஸில் ஆஸ் யூஸ்வல் சொன்ன மாதிரி நம்மளுக்கு இந்த இதுதான் நம்மளுக்கு சிலபஸ் டிஃபால்ட்டாக இருக்கும். சில டைம் வந்து ஒவ்வொரு டைம் ஏதாவது சின்ன சேஞ்சஸ் பண்ணுவாங்க. மேக்ஸில் பெருசாக பண்ண மாட்டாங்க. ரிப்பீட் தான் வரும். கான்செப்ட் இதுதான். ஓகேங்களா? கான்செப்ட் வந்து இதுதான். என் வாய்ஸ் ஆடிபிளா இருக்கா? யாராவது ஒருத்தர் சொல்லுங்க. இருக்கு சார். ஓகே, தேங்க்யூ. ஓகே, இன்னைக்கு வந்து நம்ம ஆஸ் யூஸ்வல் வந்து இருக்கிறதுலே இதுல பாத்தீங்கன்னா சிம்பிளா இருக்கிறது இந்த யூனிட்டரி மெத்தட்னு சொல்றோம் இல்லையா? இந்த லாஸ்டா இருக்கு அப்படிங்கிற ஃபர்ஸ்டா இருக்கிறது தான். பட் ஆனா இந்த யூனிட்டரி மெத்தட்ல யாரும் இல்ல. ஆனா இந்த போத் மாசம் இருக்கு பாத்தீங்களா? அதுல நம்ம சம்ஸ் போட நிறைய பட் ஆனா அது நம்மளுக்கு அட்டன் பண்ணையில இருக்கிற அவசரம் தான், வேற ஒண்ணும் இல்ல. மேக்ஸிமம் போத் மாஸ் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா பண்ணீங்கன்னா மட்டும்தான் நீங்க வந்து சம்ஸ் வந்து போட முடியும். ஓகேவா? இது சிம்பிள். இந்த பிஓடி எம்ஏஎஸ் இப்படி இது வந்து ஒரு மேக்ஸ்ல வந்து ஓகேங்களா? இது வந்து மேக்ஸ்ல வந்து இந்த பிஓடி எம்ஏஎஸ்ங்கிறது ஒரு லா. இந்த லா அப்படிதான் இந்த இது வந்து கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. சரிங்களா? இந்த போத் மாஸ்ங்கிறது நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் டாபிக்கே. இதுல வந்து ஒவ்வொன்றுக்கும் என்னன்னு உங்களுக்கு சிம்பிளா தெரியும். சரிங்களா? பிங்கிறது வந்து பிராக்கெட். ஓகேங்களா? ஒரே நிமிஷம் இருங்க. ஓகே, பிங்கிறது பிராக்கெட். ஒவ்வொரு வேர்டுக்கும் ஒவ்வொரு எக்ஸ்பிளனேஷன் இருக்கு. இது வந்து நம்ம வந்து சால்வ் பண்றதுக்கு வந்து ஒரு சரிங்களா? பிங்கிறது பிராக்கெட், ஓங்கிறது வந்து இதை பிரிக்கிறோம். ஓகேவா? பிஓடி எம்ஏஎஸ்ங்கிறது பொறுத்த வந்து 4ஆ பிரிக்கிறோம். 4னா எப்படின்னா பிராக்கெட்டுங்கிறது தனி ஃபர்ஸ்ட் ஒன்னு, ஆர்டர்ஸ்ங்கிறது ஒன்னு, அது இந்த டிஎம்னு இருக்கு பாத்தீங்களா? டிவிஷன், இது ரெண்டு ஒண்ணுதான். ஓகேவா? அதே மாதிரி அடிஷன் சப்ட்ராக்ஷன் அது ஒண்ணு. அப்ப நம்ம 4ஆ பிரிச்சோம்னா எப்படி பிரிக்கிறோம்? பி ஓ, பி ஒன் ஃபர்ஸ்ட், ஓ செகண்ட், டிஎம் வந்து தேர்டு, ஏஎஸ்ங்கிறது ஃபோர்த்து. ஓகேங்களா? இது அப்படி அவ்வளவுதான். அதாவது இப்போ சம் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். சம் வந்து நாம எப்பவுமே மேக்ஸை பொறுத்த வரைக்கும் எப்படி சால்வ் பண்ணுவோம்னா லெஃப்ட் டு ரைட் சால்வ் பண்ணிட்டு போவோம் நம்ம. ஓகேவா? அதாவது லெஃப்ட் ரைட்னா நம்ம எப்படி எழுதுவோம்? நம்ம எழுதுறதே ஸ்டார்டிங் வந்து ஒரு பேப்பர்ல லெஃப்ட்ல ஸ்டார்ட் பண்ணி ரைட்ல தான் எழுதிட்டு போவோம். சரியா? நம்ம கண்ட்ரில தான் இப்படி. ஒவ்வொரு கண்ட்ரிலயும் ஒவ்வொரு மாதிரி நிறைய சார் வாய்ஸ் பிரேக் ஆயிடுச்சு சார். நம்ம எழுதுறது பாத்தீங்கன்னா லெஃப்ட்ல இருந்தானே ஸ்டார்ட் பண்ணுவோம். அதே மாதிரிதான் ஒரு சம் சால்வ் பண்ணையில வந்து நம்ம லெஃப்ட்ல இருந்து ரைட் தான் எழுதிட்டு போவோம். சரிங்களா? ரைட் எழுதிட்டு போவோம். அதே மாதிரிதான் இந்த சம் சால்வ் ஒரு மேக்ஸ் சம் சால்வ் பண்ணையில ரைட் தான் சால்வ் பண்ணிட்டு போகணும். ஓகேவா? அப்ப லெஃப்ட்ல இருந்து ரைட் சால்வ் பண்ணிட்டு போறதுன்னா எப்படி? ஃபார் எக்ஸாம்பிள் 1 + 2 + 3 அப்படி
ஆர்டர்ஸ் ஃபர்ஸ்ட் லெஃப்ட் டு ரைட் சால்வ் பண்ணிட்டு கீழே லெஃப்ட் டு ரைட்ல ஃபர்ஸ்ட் எது வருதோ ஓகேவா ஃபர்ஸ்ட் வந்து இல்ல சப்ட்ராக்ஷன் வந்தா மல்டிப்ளிகேஷன் பண்ணும் ஃபர்ஸ்ட் வந்து எது வருதோ லெஃப்ட் டு ரைட் சால்வ் பண்ணிட்டு போகல டிஎம்ல டிவிஷன் வந்தா டிவிஷன் பண்ணிக்கலாம் மல்டிப்ளிகேஷன் வந்தா மல்டிப்ளிகேஷன் பண்ணிக்கலாம் சுரேஷ் ஸ்லைடு மாறல ஸ்லைடு நான் மாத்தவே இல்ல சார் மாத்தவே இல்ல சரி 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 ஸ்லைட் மாத்தல ஓகே ஓகே சார் ஓகேங்களா இந்த டிஎம்ல நம்ம டிவிஷன் பண்ணா ஃபர்ஸ்ட் டிஎம் ஓகேவா லெஃப்ட் ரைட்ல சால்வ் பண்ணிட்டு போயில ஃபர்ஸ்ட் டிவிஷன் வந்தா டிவிஷன் பண்ணணும் மல்டிப்ளை வந்தா மல்டிப்ளை பண்ணணும் ஓகேங்களா இதுதான் அதனாலதான் இந்த டிஎம்ங்கிறது சேம் ஒரே லா அப்படின்னு சொல்றேன் சேம் கான்செப்ட் தான் ஏஎஸ்க்கும் அடிஷன் சப்ட்ராக்ஷனுக்கும் ஃபர்ஸ்ட் அடிஷன் வந்தா அடிஷன் ஃபர்ஸ்ட் சப்ட்ராக்ஷன் வந்தா சப்ட்ராக்ஷன் ஓகேவா நீ அடுத்தது நம்ம சம் பார்த்தோம்னா புரிஞ்சிடும் ஓகேவா as usual நான் சொன்னதா both must stands for bracket orders division multiplication addition and subtraction ஓகேவா ஃபர்ஸ்ட் ஒரு சம் கொடுத்துருக்கேன் ஓகேங்களா 4 மல்டிப்ளை பிராக்கெட்ல இந்த பிராக்கெட் எப்படி வரும் ஃபர்ஸ்ட் ஓபன் பிராக்கெட் அடுத்து க்ளோஸ் பிராக்கெட் அந்த மாதிரி வரும் ஓகேங்களா மியூட் பண்ணிக்கோங்க யாரோ மியூட் பண்ணாம இருக்கீங்க மியூட் பண்ணிக்கோங்க பாபு மியூட் பண்ணிக்கோங்க நீங்க ஓகே சரிங்களா இப்ப இதுல வந்து நம்ம 5+3 இருக்கு ஓகேவா நான் as usual both must lawல படி இதுல என்னென்ன இருக்கு பிராக்கெட் இருக்கா பிராக்கெட் இருக்கு அப்ப ஃபர்ஸ்ட் பிராக்கெட்ல இருக்கிறதா ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ணும் அப்ப 5+3 தான் ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ணும் ஓகேங்களா அப்ப 5+3 பண்ணிட்டோம்னா அது வந்து பிராக்கெட் வந்து தேவையில்லை அதுக்கப்புறம் ஒரு சிங்கிள் டிஜிட்டா வரையில ஓகேவா நம்ம பிராக்கெட் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா மல்டிபிள் ஆபரேஷன் இருக்கையிலையோ இல்ல நெகட்டிவ் வேல்யூஸ் வரையிலையோ பிராக்கெட் யூஸ் பண்ணி தனியா இண்டிகேட் பண்ணுவோம் சரிங்களா இப்ப உங்களுக்கு புரியுற மாதிரி நான் சொல்றேன் சரிங்களா இப்ப 5+5 ஓகேங்களா இந்த 5+5க்கு நம்ம எதுவும் இண்டிகேட் பண்ணணும் அவசியம் இல்லை ஓகேவா சப்போஸ் இதுவே இந்த -5 இருந்ததுன்னா இங்க பிராக்கெட் யூஸ் பண்ணி செப்பரேட்டா அதை சொல்லணும் ஏன்னா ஃபர்ஸ்ட் சொன்னேன் இல்லையா 5+5 இதுவும் வேற 5+5 வேல்யூ என்ன வரும்னா 10ன்னு வரும் ஓகேவா இதுவே 5+ பிராக்கெட்ல -5 இருந்துச்சுன்னா எப்படி வரும்னா 5 சரிங்களா இது பிராக்கெட்ல இருக்கிறது மல்டிப்ளைங்கிற மாதிரி அர்த்தம் அப்ப மைனஸ் இன்ட்டு பிளஸ் வந்து மைனஸ் அப்ப 5 = 0 ஓகேவா இந்த பிராக்கெட்னால இந்த இன்டிஜர் இந்த மைனஸ் வேல்யூனால எப்படி மாறுதுன்னு பாருங்க இதுவும் 5+5 தான் இதுவும் 5+-5 தான் சரியா 5+5ங்கிறது 10 ஆகுது ஆனா இது 5+ இந்த பிராக்கெட்ல இருக்கிற மைனஸ் வந்து வெளியில வரையில உங்களுக்கு வந்து மல்டிப்ளை ஆகி பிளஸ் இன்ட்டு மைனஸ் வந்து மைனஸ்ன்னு வருது ஓகேவா உங்களுக்கு காமனான ரூல் தெரியும் இல்லையா ஒரு நெகட்டிவ் வேல்யூ ஒரு பாசிட்டிவ் வேல்யூ மல்டிப்ளை பண்ணல நெகட்டிவ் வேல்யூ தான் வரும் ஓகேவா பிளஸ் மல்டிப்ளை மைனஸ்னாலும் வர்ற ரிசல்ட் வந்து மைனஸ் தான் ஓகேவா மைனஸ் இன்ட்டு பிளஸ்னாலும் வர்ற வேல்யூ மைனஸ் தான் இதுவே ஒரு பிளஸ் வேல்யூயும் இன்னொரு பிளஸ் வேல்யூ மல்டிப்ளை பண்ணா பிளஸ் தான் வரும் அதே மாதிரி ரெண்டு மைனஸ் வேல்யூ மல்டிப்ளை பண்ணீங்கனாலும் மைனஸ் இன்ட்டு மைனஸ் வந்து பிளஸ் ஓகேவா இந்த ரூல் வந்து உங்களுக்கு காமனா எல்லாத்துக்குமே தெரியும் இருந்தாலும் ஜஸ்ட் ஒரு இது ஞாபகப்படுத்துறதுக்காக சொல்றேன் இந்த ரூல் வந்து இந்த போத் மார்க்ஸ்ல ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதாவது ஒரு பிளஸ் வேல்யூ ஒரு பிளஸ் இன்ட்டு மைனஸ்னாலும் ஓகேவா ஒரு மைனஸ் இன்ட்டு பிளஸ்னாலும் வேல்யூ வந்து
மைனஸ் தான் வரும். இதுவே ரெண்டு பாசிட்டிவ் வேல்யூ மல்டிப்ளை பண்ணாலும் பாசிட்டிவ் வேல்யூ தான், ரெண்டு நெகட்டிவ் வேல்யூ பண்ணாலும் பாசிட்டிவ் வேல்யூ தான். இது வந்து இம்பார்ட்டண்டா தெரிஞ்சுக்கணும். இந்த இது வந்து டிவிஷனுக்கு பொருந்தும். சரியா? மல்டிப்ளிகேஷன் டிவிஷனுக்கு, டிவிஷன் மல்டிப்ளிகேஷன் ரெண்டுக்குமே இந்த ரூல் பொருந்தும். இந்த இடத்துல டிவிஷனுக்கு பதிலாக மல்டிப்ளை பண்ணாலும் இதே ரூல் தான். ஓகேவா? பிளஸ் இன்ட்டு மைனஸ் இன்ட்டு பிளஸும் பிளஸ் இன்ட்டு மைனஸ் ரெண்டுமே மைனஸ் வேல்யூ தான், மற்ற ரெண்டும் பிளஸ் வேல்யூ. ஓகேவா? இது வந்து ஒரு காமன் ரூலு. இது கம்பல்சரியா போத் மாஸ்டர்ல நீங்க தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? ஆஸ் யூஸ்வல் சொன்ன மாதிரி தான் நம்ம இந்த போத் மாஸ்டரால நாலா பிரிக்கிறோம். பிராக்கெட்டு, ஆர்டர்ஸு, டிவிஷன் மல்டிப்ளிகேஷன், அடிஷன், சப்ராக்ஷன். சரியா? இதை நான் சொன்னேன் இல்லையா, இந்த டிஎம் எப்படி பண்ணணும்னு நம்ம சால்வ் பண்ணி, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 5 + 6 மல்டிப்ளை 6 டிவைடட் பை 4. ஓகேவா? இந்த மாதிரி ஒரு சம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? இதுதான் ஒரு சம். இதுல 5 + 6, இந்த சம்ல பிராக்கெட் இருக்கா? பிராக்கெட் இல்ல. ஆர்டர்ஸ் இருக்கா? ஆர்டர்ஸ் இல்ல. ஓகேவா? நெக்ஸ்ட் டிவிஷன் மல்டிப்ளை இருந்ததுன்னா அதுதான் பண்ணும். நம்ம சம்ம எப்பவுமே எப்படி சால்வ் பண்ணோம்? லெஃப்ட்ல இருந்து ரைட்டு. இதான் நான் கொண்டு வரேன் இல்லையா, இதுதான் லெஃப்ட்ல இருந்து ரைட்டு. இந்த காம்பினேஷன் தான் சால்வ் பண்ணிட்டு போவோம். ஓகே, இப்போ லெஃப்ட்ல இருந்து போயில தேர்ட் லா என்னது? டிவிஷன் மல்டிப்ளை இருக்கு. அப்ப இங்க டிவிஷன் ஒரு மல்டிப்ளை ஒன்று இருக்கு, டிவிஷன் ஒன்று இருக்கு. இப்போ இந்த ரெண்டுல ஃபர்ஸ்ட் எதை பண்ணணும் சார் அப்படின்னா, சரிங்களா, இதுல ஃபர்ஸ்ட் எது வருது? லெஃப்ட் ரைட் சால்வ் பண்ணிட்டு போயில 5 + 6 நம்ம பண்ணணுமானா பண்ண தேவையில்லை, ஏன்னா அது ஃபோர்த் ரூல்ல தான் வருது. அப்ப தேர்ட் ரூல் என்னது? டிவிஷன் மல்டிப்ளை வருதுல லெஃப்ட் ரைட்ல ஃபர்ஸ்ட் எது வருது? ஓகேவா? அப்ப 6 × 6 தான் வருது. அப்ப நெக்ஸ்ட் ஸ்டெப்ல இந்த சம் என்ன ஆகுனா, ஓகேவா, நெக்ஸ்ட் ஸ்டெப்ல என்ன ஆகுனா 5 + 36 டிவைடட் பை 4. ஓகேவா? இந்த லெஃப்ட் டு ரைட்ல ஃபர்ஸ்ட் எது வருதோ அதை பண்றேன். சரிங்களா? நெக்ஸ்ட் ஸ்டெப்ல என்ன ஆகும்? 5 + 9. ஓகேங்களா? = 14. ஓகேவா? இந்த டிஎம்ல ஃபர்ஸ்ட் எது வருதோ அதை பண்ணணும். இதே சேம் கான்செப்ட் தான் அடிஷன் சப்ராக்ஷனுக்கும். சரிங்களா? அதனாலதான் இந்த ரூலை நாளா பண்றோம். நீங்க என்ன பண்ணக்கூடாது? டிவிஷன் ஃபர்ஸ்ட் வருது, டிவிஷன் ஃபர்ஸ்ட் பண்ணணும், டிவிஷன் இதை பண்ணக்கூடாது. பண்ண ஆன்சர் தப்பு. ஓகேவா? நல்லா புரிஞ்சுக்கோங்க. இதுதான் தெரிஞ்சுக்க வேண்டியது இம்பார்ட்டன்டா. ஓகேவா? நல்லா புரிஞ்சுக்கோங்க. டிவிஷன் மல்டிப்ளைல எது ஃபர்ஸ்ட் வருதோ, சப்போஸ் இதுவே வந்து இதே சம்ல, சரிங்களா, இப்படி இருக்கு அப்படின்னா நீங்க என்ன பண்ண ஆன்சர் எப்படி மாறும்னா இதுதான் ஃபர்ஸ்ட் பண்ணணும். அப்ப 6 டிவைடட் பை 6 1 மல்டிப்ளை 4. அப்ப 5 + 4 அப்ப 9. ஆன்சர் எப்படி மாறுது பாத்தீங்களா? அதனால இதே சேம் கான்செப்ட் தான் அடிஷன் சப்ராக்ஷனுக்கும். சரிங்களா? இதுதான் பேசிக் ரூலு. போத் மாஸ்ல ரொம்ப சிம்பிளான பேசிக் ரூல் இதுதான். பிராக்கெட் ஃபர்ஸ்ட், ஆர்டர்ஸ் நெக்ஸ்ட், டிஎம்ஸ் தேர்டு, ஏஎஸ் ஃபோர்த்து. இந்த டிஎம் ஏஎஸ்க்கும் சேம் ரூல் தான். ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ். அது மாதிரி ஃபர்ஸ்ட் எது வருதோ லெஃப்ட் டு ரைட் சால்வ் பண்ணிட்டு போயில, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. லெஃப்ட் டு ரைட் சால்வ் பண்ணிட்டு போயில ஃபர்ஸ்ட் டிவிஷன் வந்தா டிவிஷன் பண்ணணும், மல்டிப்ளிகேஷன் வந்தா மல்டிப்ளை பண்ணணும். இவ்வளவுதான். சரிங்களா? இதுல வேற இன்னும் பெருசாலாம் எது கிடையாது. சப்போஸ் இப்போ இந்த மாதிரி ஒரு சம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்ப இந்த மாதிரி ஒரு சம் இருக்கு. ஓகேவா? ரூல் படி ஃபர்ஸ்ட் என்ன வருது? பிராக்கெட்ஸ் ஃபர்ஸ்ட். அப்ப என்ன பண்ணணும்னா 11, ஓகேவா, டிவைடட் பை 6, ஓகேவா, மல்டிப்ளை 4. சரிங்களா? இது வேணா 6ன்னு வச்சுக்கோ. ஓகேவா? 6ன்னு வச்சுக்கோ. இது 12. ஓகேவா? ஃபர்ஸ்ட் பிராக்கெட் தான் ஃபர்ஸ்ட் கம்ப்ளீட் பண்ணணும். நீங்க என்ன நினைக்க கூடாது, சார் அடிஷன் தானே வருது அதை ஏன் ஃபர்ஸ்ட் பண்றீங்கன்னு கேட்க கூடாது. ஏன்னா ஃபர்ஸ்ட் பிராக்கெட்ஸ் ஃபர்ஸ்ட். அந்த ரூல் படி பிராக்கெட்டை இல்லாம பண்ணிடணும். பிராக்கெட்டை நம்ம சொன்னோம்னா காணாம பண்ணிடணும். பிராக்கெட்டே இருக்கக்கூடாது நம்ம சால்வ் பண்ணல. ஃபர்ஸ்ட் கம்ப்ளீட் பண்றது பிராக்கெட் குள்ள இருக்கிறதா பண்ணணும். ஓகேவா? அப்ப 6 + 6. ஓகேவா? அப்ப என்ன ஆகும்? 12. இப்ப என்ன வருது? 12 டிவைடட் பை 6 மல்டிப்ளை 4. ஆஸ் யூஷுவல் டிவிஷன் இருக்கு, மல்டிப்ளை இருக்கு. எது ஃபர்ஸ்ட் பண்ணணும்? 12 டிவைடட் பை 6 தான் பண்ணணும். அப்ப 12 டிவைடட் பை 6 வந்து 2, 2 × 4 வந்து 8. இப்படிதான் இந்த சம் பண்ணோம். இந்த இடத்துல நீங்க 24ன்னு பண்ணக்கூடாது. ஓகேவா?
நல்லா பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் பிராக்கெட்ஸ் ஃபர்ஸ்ட் பண்ணேன், டிவிஷனல் மல்டிப்ளை எது ஃபர்ஸ்ட் வந்துச்சோ அது பண்ணேன். ஓகேவா? இதே சம்ல இந்த இடத்துல மல்டிப்ளை இருக்கு, 2 மல்டிப்ளை இருக்குன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, எதை வேணாலும் நீங்க பண்ணலாம். ஓகேவா? ஒரே சம்ல 2 மல்டிப்ளை ஒன்னா லெஃப்ட் ரைட்ல இதையும் ஃபர்ஸ்ட் பண்ணலாம் அதையும் ஃபர்ஸ்ட் பண்ணலாம், அதுல ஒரு இஷ்யூஸ் கிடையாது. சப்போஸ் இந்த சம் வந்து இப்படி இருக்கு அப்படின்னா அப்ப 12 டிவைடட் 12 மல்டிப்ளை டிவைடட் பை இப்படி இருக்குன்னா அப்ப ஃபர்ஸ்ட் எது பண்ணணும், 12 into 6 தான் பண்ணணும். 12 into 6 வந்து 72 டிவைடட் பை 4 இப்படிதான் பண்ணணும். சரிங்களா? இதே சம்ல ஃபர்ஸ்ட் பார்த்தோம், இந்த லெஃப்ட் டு ரைட்ல எது ஃபர்ஸ்ட் வருதோ அதான் பண்ணணும். ஃபர்ஸ்ட் பிராக்கெட்ஸை இல்லாம பண்ணிட்டு அதுக்கப்புறம் பண்ணிக்கணும். இது எவ்வளவு வரும்? 18 வந்து ஆன்சர். இவ்வளவுதான். இவ்வளவுதான் சிம்பிள் சம்மு. சரிங்களா? இதுல நம்ம எங்கேயுமே மிஸ்டேக் பண்ணக்கூடாது. ஓகேவா? ரெண்டாவது இதுலயே வேற மாதிரி எப்படி நிறைய இடத்துல நம்ம எங்க மிஸ் பண்ணுவோம்னா இது மாதிரி கொடுத்துருவாங்க, சம் மைனஸ்ங்கிற வேல்யூ கொடுத்துருவாங்க. சரியா? நம்ம என்ன பண்ணுவோம்னா சம் சால்வ் பண்ணல 6 + 6 12 மல்டிப்ளை 6 டிவைடட் பை 4 இப்படி போட்டு போயிடுவோம். ஓகேவா? இந்த மைனஸை வந்து மறந்துடுவோம். ஆனா இந்த மைனஸ் வந்து கண்டினியூ ஆகணும். ஓகேவா? அப்ப ஆன்சரே வந்து -18 வரும். ஓகேவா? இது ஒரு தப்பு பண்ணிடுவோம். இந்த மைனஸ் வந்து கண்டிப்பா போத்மா சம் கொடுத்தாங்கன்னா மைனஸ் இன்ட்டு மைனஸ், மைனஸ் இன்ட்டு பிளஸ், சரி மைனஸ் இன்ட்டு மைனஸ், மைனஸ் இன்ட்டு பிளஸ், பிளஸ் இன்ட்டு மைனஸ், இந்த மாதிரி காம்பினேஷன் தான் கேட்பான். மைனஸ் தான் மெயினாக யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? போத்மா சம்ல மைனஸ் வேல்யூ கண்டிப்பா இருக்கும். நெகட்டிவ் வேல்யூஸ் வச்சு தான் உங்களை குழப்புவான். ஓகேவா? அதனால அதை கண்டிப்பா ஞாபகம் வச்சுக்கோங்க. நெகட்டிவ் வேல்யூஸோட யூசேஜ் தெரிஞ்சதுன்னா மட்டும்தான் போத்மா சம்னால உங்களால சால்வே பண்ண முடியும். ஓகேவா? இதெல்லாம் பேசிக்கே, ரொம்ப பேசிக்கே. அதனால இந்த நம்ம இங்கே தான் மேக்ஸிமம் வந்து மிஸ்டேக் பண்ணுவோம். இந்த மைனஸை மிஸ் பண்ணிடுவோம். அப்போ என்ன ஆகும், +18 போட்டுருவோம். சிம்பிளான சம் தான், இவ்வளோதான் கொடுப்பாங்க சம்மே. நம்ம ரொம்ப ஈஸியான சம் சால்வ் பண்ணிட்டு போயிடுவோம். ஆனால் இந்த மைனஸை மறந்துருப்போம். ஓகேவா? ப்ரெசன்டேஷன் போயிடலாம். சரியா? ஃபர்ஸ்ட் as you சொன்னா do things in brackets first. அப்ப first 4 multiply open bracket 5 plus 3 close bracket. ஓகேவா? கண்டிப்பா ஓபன் bracket இருந்தா ஒரு க்ளோஸ் bracket இருக்கும். சரிங்களா? அப்ப 4 multiply 5 plus 3 அப்படின்னா இதே பாருங்க ஆன்சர் எப்படி தப்பா மாறுதுன்னு. இதுவே ஃபர்ஸ்ட் வந்து brackets ஃபர்ஸ்ட் பண்ணங்காட்டி 4 into 8 வந்து 32ங்கிற ஆன்சர் வருது. இதுவே நம்ம பிராக்கெட்டை பண்ணாம ஜஸ்ட் வந்து பிராக்கெட்டை ஒமிட் பண்ணிட்டு பண்ணோம்னா ஆன்சர் வந்து 4 multiply 5 ஃபர்ஸ்ட் பண்ணுவோம். சரியா? அப்போ வந்து ஆன்சர் 23ன்னு வரும். இது ஆன்சர் வந்து தப்பு. ஓகேங்களா? அதனால ஃபர்ஸ்ட் வந்து இந்த ரூல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. போத்மாஸ்னா ஃபர்ஸ்ட் பிராக்கெட்டு, ரெண்டாவது ஆர்டர்ஸ், ரெண்டாவது டிவிஷன் மல்டிப்ளிகேஷன், லாஸ்ட் அடிஷன் சப்ட்ராக்ஷன். ஓகேங்களா? இதுல டிஎம்ல டிவிஷன் ஃபர்ஸ்ட் வந்தா ஃபர்ஸ்ட், மல்டிப்ளை ஃபர்ஸ்ட் வந்தா மல்டிப்ளை, இவ்வளவுதான். ஓகேவா? நெக்ஸ்ட் சம் வந்து ஆர்டர்ஸ் தான் சால்வ் பண்ண போறோம். ஃபார் எக்ஸாம்பிள் 5 multiply 2 square. ஓகேவா? அப்ப 5 into 2 squareனா 4, அப்ப 5 into 4 20. இதுவே வந்து மல்டிப்ளை ஃபர்ஸ்ட் பண்ணிட்டு பண்ணோம்னா 10 square போட்டு 100ன்னு ஆன்சர் போட்டா அது தப்பு. ஓகேவா? இதெல்லாம் பேசிக். இந்த சம்ல பாத்தீங்கன்னா 2 + 5 multiply 3ன்னு வருது. சரிங்களா? ஃபர்ஸ்ட் மல்டிப்ளை தான் பண்ணணும். நெக்ஸ்ட் லாஸ்ட்ல தான் அடிஷன் சப்ட்ராக்ஷன் வந்தா பண்ணணும். சரிங்களா? செகண்ட் சம் நம்ம பார்த்தோம். 30 divided by 5 multiply 3னா ஃபர்ஸ்ட் லெஃப்ட் ரைட்ல எது வருது, டிவிஷன் தான் ஃபர்ஸ்ட் வந்துச்சு. அதனால டிவிஷன் ஃபர்ஸ்ட் பண்றோம், மல்டிப்ளிகேஷன் லாஸ்ட்ல பண்றோம். ஓகேவா? இதுவே 30 multiply 5 divided by 3 இருந்துச்சுன்னா 30 multiply 5 ஃபர்ஸ்ட் பண்ணிட்டு டிவைடட் பை 3 லாஸ்ட்ல பண்ணுவோம். அப்படியே ஆப்போசிட்ல டிஎம்ல மறுபடி திரும்ப சொல்றேன். டிவிஷன் மல்டிப்ளிகேஷனும் அடிஷன் சப்ட்ராக்ஷனும் சேம் கான்செப்ட் தான். லெஃப்ட் ரைட்ல ஃபர்ஸ்ட் எது வருதோ, டிஎம் ஃபர்ஸ்ட் டி வந்தா டி, எம் வந்தா எம். அதுக்கப்புறம் லாஸ்டா ஃபைனலா அடிஷன் சப்ட்ராக்ஷன்ல அடிஷன் ஃபர்ஸ்ட் வந்தா அடிஷன், சப்ட்ராக்ஷன் வந்தா சப்ட்ராக்ஷன். ஓகேங்களா? திரும்ப மறுபடியும் சொல்றேன். brackets first, orders next, DM left right combinationல third, addition subtraction fourth. சரிங்களா? bracket, orders, division multiplication, addition. ஓகேவா? இப்போ
நம்ம சிம்பிளா சம்ஸ் இருக்கு இல்லையா, இதை வந்து நம்ம சால்வ் பண்ணுவோம். இதான் சொல்றேன் இல்லையா, இது ரொம்ப ஈஸியான சம்ஸ் தான். பட் ஆனா நம்ம வந்து ஒமிட் பண்ணக்கூடிய இடங்கள் எதுன்னு நான் சொல்றேன். சரிங்களா? ஓகே, இப்போ போத்மாஸ் லா வந்து பார்க்குறோம். போத்மாஸ் லால என்ன பண்றோம், இதில் பிராக்கெட் இருக்கான்னு பார்க்குறோம். இந்த இதில் பிராக்கெட் இல்லை. ஓகேவா? ரெண்டாவது ஆர்டர்ஸ் இருக்கான்னு பார்க்குறோம். ஆர்டர்ஸ் ஸ்கொயர் ரூட் பவர் வர மாதிரி எந்த வேல்யூ இல்லை, அதனால விட்டுறோம். ஓகேவா? அடுத்து இதில் என்ன இருக்கு, மல்டிப்ளை இருக்கு, சப்ராக்ஷன் இருக்கு, டிவிஷன் இருக்கு, அடிஷன் இருக்கு. ஓகேங்களா? அப்ப இந்த சம்ல ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், டிவிஷனும் மல்டிப்ளிகேஷன் தான் தேர்டா பண்ணுவோம். அந்த தேர்ட்ல பண்ணையில ஃபர்ஸ்ட் இதை கம்ப்ளீட் பண்ணுவோம். ஓகேவா? லெஃப்ட் டு ரைட் சால்வ் பண்ணையில ஃபர்ஸ்ட் 5 into 3 வந்து 15 minus 12. ஓகேவா? divided by 4 plus 8. சரிங்களா? அடுத்தது 15 minus 12 divided by 4 தான் பண்ணும். ஏன்னா அடுத்தது இது பண்றோம். அப்ப 12 divided by 4 வந்து 3 plus 8. அடுத்தது அடிஷன் சப்ராக்ஷன் தான் இருக்குது. லெஃப்ட் ரைட்ல ஃபர்ஸ்ட் எது இருக்கோ அதை பண்ணுவோம். சரிங்களா? 12 plus 8 20. சரிங்களா? இதுல லெஃப்ட் ரைட் காம்பினேஷன்ல டிவிஷன் மல்டிப்ளைல மல்டிப்ளை தான் இருந்துச்சு, அதனால இதை ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பண்ணோம். செகண்ட் ஸ்டெப்பு இருக்கிற டிவிஷனை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஓகேங்களா? இந்த கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் 15 மைனஸ் 12 டிவைடட் பை 4 பண்ணோம், 3 வந்துச்சு. அடிஷன் சப்ராக்ஷன்ல ஃபர்ஸ்ட் சப்ராக்ஷன் தான் இருந்துச்சு, அதனால இதை பண்ணோம். 12 வந்துச்சு. 12 plus 8 20. சில சம்ல பாத்தீங்கன்னா மாறலினாலும் ஆன்சர் சேமா தான் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் அடிஷன் சப்ராக்ஷன் மாற்றி எப்படி பண்ணாலும் கரெக்டாக வர மாதிரி சம்ஸும் வரும். ஆனாலும் இது மாதிரி பண்ணுறதா கரெக்ட். ஓகேவா? இந்த சம்மில் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் 3 + 8, ஓகேவா, 3 + 8ன்னு போட்டிங்கன்னா என்ன ஆயிரும், 11 வந்துடும். 15 - 11 வந்து 4ன்னு ஆன்சர் வந்துடும். சரியா? சில சம்மில் ஆன்சர் 2 பண்ணாலும் கரெக்டாக வரும். ஆனால் கரெக்டாக வந்தாலுமே இந்த லா படி போடுறதா கரெக்ட். அரித்மெட்டிக் ஈக்குவேஷனை நம்ம வந்து போத்மாஸ் லா படி என்ன லாவோ அது மாதிரி போட்டு வர ஆன்சர் தான் கரெக்ட். நீங்க தப்பா போட்டு வர ஆன்சர் கரெக்டா வந்தாலுமே அது மெத்தட் தப்புன்னு தான் இருக்கும். சரிங்களா? அது எல்லா சம்முக்கும் வராது. இதே சம்ல ஒரு சின்ன சேஞ்ச் பண்றேன். ஓகேவா? இந்த மாதிரி இருக்கு. ஓகேவா? இந்த மாதிரி இருக்குல்ல சார், இந்த இடத்துலயும் மல்டிப்ளை வருது, இங்கேயும் மல்டிப்ளை வருது, இங்கே டிவிஷன் வருது. அப்ப ஆஸ் யூஷுவல் நம்ம சால்வ் பண்ணிடல. இந்த ஸ்டெப் கரெக்ட். 15 into 3 கரெக்ட். இப்போ இந்த மல்டிப்ளை முடிச்சிட்டோம் சார். அடுத்து இந்த மல்டிப்ளையும் சேமா கண்டினியூவா பண்ணலாமான்னா பண்ணக்கூடாது. ஓகேவா? நீங்க என்ன பண்ணுவீங்க, இங்க 5 into 3 15, இங்க 4 into 8 32 அப்படின்னு போடக்கூடாது. நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான் பண்ணிட்டு வரணும். ஃபர்ஸ்ட் லெஃப்ட் ரைட் காம்பினேஷன்ல ஃபர்ஸ்ட் இது வந்துச்சு. சரியா? நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் இங்க மல்டிப்ளை பண்றோம், டிவைடட் பை போடுறோம். அடுத்த ஸ்டெப்ல இங்க இது ரெண்டையும் பண்ணக்கூடாது. இங்க இது மல்டிப்ளை இது மல்டிப்ளைன்ட்டு லெஃப்ட் ரைட் காம்பினேஷன் படி. நெக்ஸ்ட் 12 divided by 4 3 இது. ஓகேவா? இப்ப என்ன வரும், 15 minus 24. அப்ப ஆன்சர் என்ன, -9. ஓகேங்களா? அதாவது இங்க மல்டிப்ளை பண்ணுங்கிறதுக்காக உடனே இதையும் மல்டிப்ளை பண்ணக்கூடாது. ஓகேங்களா? லெஃப்ட் ரைட் காம்பினேஷன் படி என்ன ரூல் லாவோ அந்த லா படி தான் பண்ணணும். ஓகேவா? மறுபடியும் அதை திரும்ப சொல்றேன். லெஃப்ட் ரைட் காம்பினேஷன்ல ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ், எது ஃபர்ஸ்ட் வருதோ அதை ஃபர்ஸ்ட் போடணும். ஓகேவா? சரி, இதுல இது ஒரு சிம்பிளான சம் தான். சரிங்களா? இது ஒன்றும் பெரிய ஒரு இது இல்லை. இதுல ஃபர்ஸ்ட் 3 + 6 divided by 3 multiply 2. ஃபர்ஸ்ட் நம்ம லெஃப்ட் ரைட்ல 3 + நான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்லயும் டிவைட் இருக்கு, அதை பண்ணிடுவோம். 6 divided by 3 வந்து 2 multiply 2. நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன ஆகும், 3 + 4 7. ஓகேங்களா? இது ஒரு சிம்பிளான சம்மு. ஜஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் இதுல டிவிஷன் வந்தங்காட்டி டிவிஷனை வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஓகேங்களா?
ஓகே, அடுத்த சம்மு ஒரு பிராக்கெட் வர சம்மு. இந்த பிராக்கெட்குள்ள இருக்கிறத ஃபர்ஸ்ட் கம்ப்ளீட் பண்ணணும். பிராக்கெட்ஸ் ஃபர்ஸ்ட். அப்ப 30 மைனஸ், ஓகேவா? இந்த பிராக்கெட்குள்ள ஃபர்ஸ்ட் எப்படி பண்ணணும் அப்படின்னா, இந்த பிராக்கெட்குள்ள சேம். இப்போ பிராக்கெட்குள்ள இது ஒரு இது சம்மா, அப்ப இதை வந்து போத்மாஸ் லா படி பண்ணணும். ஓகேவா? இப்போ பிராக்கெட்குள்ள ஃபர்ஸ்ட் பிராக்கெட் ஃபர்ஸ்ட். அடுத்தது என்னது? ஆர்டர்ஸ். அப்ப 5 மல்டிப்ளை 2 கியூப்னா எவ்வளோ? 8. 2 இன்ட்டு 2 கியூப்னு அர்த்தம் 2 மல்டிப்ளை 2 மல்டிப்ளை 2ன்னு அர்த்தம். அப்போ ஆர்டர்ஸ் நெக்ஸ்ட். அப்போ 5 இன்ட்டு 8 மைனஸ் 15. ஓகேவா? அடுத்தது 30 மைனஸ் ப்ராக்கெட்டில் 5 இன்ட்டு 8 40 மைனஸ் 15. ஓகேங்களா? 30 மைனஸ் 40 மைனஸ் 15 வந்து 25. நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இது என்ன ஆகும்? 30 மைனஸ் 25 ஆகும். ஆன்சர் வந்து 5. ஓகேவா? ஃபர்ஸ்ட் பிராக்கெட்ஸ் ஃபர்ஸ்ட். பிராக்கெட்ஸ் ஃபர்ஸ்ட் வந்து இதை பண்றோம். இதுல ஃபர்ஸ்ட் ஆர்டர்ஸ் பண்றோம். அப்போ 2 கியூப் பண்றோம். 2 கியூப்னா அது 8 ஆயிருது. அடுத்து 5 இன்ட்டு 8 40 ஆகுது. 40 அப்புறம் பிராக்கெட்குள்ளேயே இதை ஃபர்ஸ்ட் கம்ப்ளீட் பண்றோம். பிராக்கெட்ஸ் ஃபர்ஸ்ட். அப்போ 40 மைனஸ் 15 வந்து 25 ஆகுது. அப்ப இது பிராக்கெட்ல வெளியில வரல. 30 மைனஸ் 25 வந்து 5 வருது. இதே சம்ல சப்போஸ் வந்து இங்க 55 அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதே சம் 55 இருக்குன்னா இங்க 40 மைனஸ் 55. 40 மைனஸ் 55 எவ்வளோ? மைனஸ் 15. கரெக்டா? இந்த ஸ்டெப்ஸ் எல்லாமே சேம் தான். இதுல 40 மைனஸ் 55 வந்து மைனஸ் 15 வரும். அப்ப இது என்ன ஆகும்? பிராக்கெட்ல வரையில மைனஸ் இன்ட்டு மைனஸ், மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிளஸ் ஆயிரும். அப்ப 30 பிளஸ் 15 ஆன்சர் வந்து 45. ஓகேவா? இந்த பிராக்கெட்ல இருக்கிற மைனஸ் வேல்யூ வெளியில இருக்கிற மைனஸ் வேல்யூ மல்டிப்ளை ஆகி பிளஸ் வேல்யூ ஆயிரும். அப்ப 30 பிளஸ் 15 ஆயிரும், 45 ஆயிரும். இதுதான் இந்த மைனஸோட இம்பார்ட்டன்ட். இந்த போத் மாஸ்டரால இந்த மாதிரி சம்ஸ் தான் கேட்பாங்க. சரியா? இந்த பிராக்கெட்ல இருக்கிறத வேல்யூ பிளஸ் வேல்யூவா இருந்தாலும் மைனஸ் வேல்யூவா இருக்கா, வெளியில வரையில பிளஸ்ஸா வருதா மைனஸ். சப்போஸ் இங்க வந்து 30 பிளஸ் இருந்ததுன்னா இது என்ன ஆகும்? 30 மைனஸ்ன்னு வந்துருக்கும். இங்க 30 மைனஸ் இருக்கிறதுனால இது வந்து 30 பிளஸ்ன்னு வருது. அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். சரிங்களா? ஓகே. இப்ப சார் இந்த சம்ல 2 பிராக்கெட் இருக்கு, எந்த பிராக்கெட் பண்ணணும்? லெஃப்ட பண்ணுமா ரைட்ட பண்ணுமா? எது வேணாலும் பண்ணலாம். சைமல்டேனியஸாவும் பண்ணலாம். ஓகேவா? மொத்தத்துல பிராக்கெட்ஸ் ஃபர்ஸ்ட். இந்த பிராக்கெட் பண்ணலாம், அதுவும் பண்ணலாம். ஏன்னா இது இந்த ஃபர்ஸ்ட் பிராக்கெட் பண்றதுனால செகண்ட் வேல்யூல இருக்கிற எந்த பிராக்கெட்ல உள்ள இருக்கிறதும் அஃபெக்ட் ஆக போறது இல்லை. அதனால ரெண்டும் சைமல்டேனியஸாவே பண்ணலாம். அப்ப இதுல என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் 15 டிவைடட் பை 3 தான் பண்ணணும். 5 பிளஸ் 4 மைனஸ் இதுல 3 ஸ்கொயர் ஃபர்ஸ்ட் பண்ணணும். 3 ஸ்கொயர் எவ்வளோ? 3 ஸ்கொயர் வந்து 9 மைனஸ் 7 மல்டிப்ளை 2. இது 5 பிளஸ் 4 9 ஆயிரும். 9 மைனஸ் 9 மைனஸ் 14. அடுத்தது 9 மைனஸ் மைனஸ் 5 equal to 9 plus 5 14. ஓகேவா? லெஃப்ட்ல இருக்கிற பிராக்கெட் ஃபர்ஸ்ட் பிராக்கெட் வந்து சிம்பிள். செகண்ட் பிராக்கெட்ல ஃபர்ஸ்ட் ஆர்டர்ஸ் பண்றேன். 3 ஸ்கொயரை பண்றேன், 9 ஆயிடுச்சு. அடுத்து செகண்ட் ஸ்டெப்ல 7 into 2 பண்றேன், 14 வருது. 9 மைனஸ் 14 வந்து மைனஸ் 5. பிராக்கெட்ல ஆல்ரெடி வெளியில ஒரு மைனஸ் இருக்கு, அதனால மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிளஸ் ஆகி 9 பிளஸ் 5 14 மாறுது. ஓகேங்களா? இது ஒரு சிம்பிளான சம். சரி, நீ சிம்பிளான சம் பார்க்க வேண்டாம், நீ கொஞ்சம் கஷ்டமான சம் பார்க்க. ஓகேவா? ஓகே. இந்த சம்ல பாருங்க, இப்போ நான் கிளாஸ் எடுக்கிறேன் இல்லையா, இது எல்லாமே எக்ஸாமில் கேட்ட சம்ஸ் தான். சிம்பிளான கேட்ட கொஸ்டின்ஸு எக்ஸாம்ஸில் கேட்டது தான், டஃபாக கேட்குறது எக்ஸாம்ஸில் கேட்ட சம்ஸ் தான். சரிங்களா? ஓகே. இப்போ சார் பிராக்கெட்ஸ் ஃபஸ்ட்டு நீங்கள்
இதுல எவ்வளவு பிராக்கெட்ஸ் இருக்கு பாருங்க, இது ஒரு ஓப்பன் பிராக்கெட், இது ஒரு ஓப்பன் பிராக்கெட். அப்ப இதுதான் ஃபர்ஸ்ட் ஹோல் பிராக்கெட், இதுதான். ஓகேவா? அதுக்கு அடுத்தது செகண்ட் இது இருக்கு, இது வந்து ஒரு பிராக்கெட், அதாவது இதுக்கு முன்னாடி வரைக்கும் இது வந்து செகண்ட். ஓகேவா? அடுத்தது தேர்ட் பிராக்கெட், இது. நல்லா பாருங்க, சரியா? இங்க ஒரு ஓப்பன் பிராக்கெட் இருக்கா பாத்தீங்கன்னா, இது லாஸ்ட்ல க்ளோஸ் பிராக்கெட் இருக்கு. அப்ப இந்த ஒரு ஓப்பன் பிராக்கெட் இருக்கா, இங்க க்ளோஸ் இருக்கு. அப்ப இங்க ஓப்பன் இருக்கா, அப்ப இங்க க்ளோஸ் இருக்கு. சரியா? இந்த சம் வந்தா எப்படி சார் பண்ணணும்? பிராக்கெட்ஸ் ஃபர்ஸ்ட் நீங்க இந்த பிராக்கெட்குள்ள பிராக்கெட் இருக்கு, என்ன பண்ணணும்னா ஆஸ் யூசுவல் நீங்க என்ன பண்ணணும், பிராக்கெட் ஃபர்ஸ்ட்னா இதை வந்து எடுத்துக்கணும். ஓகேவா? ஓகே. அப்ப இதுல எதை சால்வ் பண்ணணும்னா இதுலயும் பிராக்கெட்ஸ் ஃபர்ஸ்ட், அப்ப இதை சால்வ் பண்ணணும். இதுக்குள்ள மறுபடியும் பிராக்கெட்ஸ் ஃபர்ஸ்ட், அப்ப இதை சால்வ் பண்ணணும். சரிங்களா? அப்ப எடுத்தது ஃபர்ஸ்ட் எடுத்து என்ன பண்ணணும், இந்த 8 + 6 8 - 6 + 3 இதைத்தான் வந்து நீங்க சால்வ் பண்ணணும். ஓகேவா? அப்ப நெக்ஸ்ட் ஸ்டெப்ல என்ன ஆகும், இந்த சிங்கிள் பிராக்கெட் வந்து ஒரே ஸ்டெப்ல நான் போட்டுறேன். ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணுவோம், 8 - 6 பண்ணுவோம். 8 - 6 பண்ணா எவ்வளோ, 2. ஓகேவா? 8 - 6 பண்ணா 2. 2 + 3 வந்து 5 ஆயிரும். அப்ப இந்த இடத்துல 5 ஆயிரும். ஓகேவா? அப்ப இந்த வேல்யூ என்ன ஆகும், 5 பண்ணாலும் இது 5 தான். ஓகேவா? அப்ப ஃபர்ஸ்ட் இந்த பிராக்கெட்டை நான் கம்ப்ளீட்டா முடிச்சிட்டேன். 8 - 6 2 2 + 3 5. அப்ப இப்போ 3 பிராக்கெட் 2 பிராக்கெட் ஆயிடுச்சு. ஓகேவா? நெக்ஸ்ட் அடுத்தது இந்த பிராக்கெட். சரியா? அப்ப 4 - 5 எவ்வளோ, 4 - 5 வந்து -1. கரெக்டா? 4 - 5 எவ்வளோ, -1. இந்த பிராக்கெட் கடைசியில க்ளோஸ் பண்ணியில என்னவா மாறும், -1ங்கிறது இங்க -1 இருக்கு, நல்லா பார்த்துக்க. இங்கே -1 இருக்கு, இங்கே மைனஸ் இருக்கு. அப்ப மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிளஸ் ஆகி இந்த பிராக்கெட்டு 6 + 1 ஆயிரும். ஓகேவா? அடுத்த ஸ்டெப்ல ஈஸி. 18 - 7 = ஆன்சர் வந்து 11. ரொம்ப பார்த்தா கஷ்டமா இருக்கிற மாதிரிலாம் இருக்கும், கஷ்டம்லாம் ஒன்றும் கிடையாது. சிம்பிளா பிராக்கெட்குள்ள பிராக்கெட் இருக்கு. அப்ப ஃபர்ஸ்ட் இன்னரா எந்த பிராக்கெட் இருக்கோ அந்த பிராக்கெட் பண்றோம். அப்ப இதுதான் இருக்கு, இதை பண்ணிடலாம். 5ன்னு எனக்கு ஆன்சர் வந்துச்சு. இங்க முன்னாடி மைனஸ் இருக்கனால 4 - 5. ஓகேவா? அடுத்து 4 - 5ஓட வேல்யூ வந்து -1. இங்க ஆல்ரெடி மைனஸ் இருக்கனால மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிளஸ் ஆகுது. அப்ப 6 + 1 ஆகுது. அப்ப 6 + 1 7, வேல்யூ மைனஸ்ல இருக்கனால -7 வருது. அப்ப 18 - 7, 18 - 7 வந்து 11. ஓகேவா? பிராக்கெட்குள்ள பிராக்கெட் இருந்தாலும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, ஆன்சர் வந்து சிம்பிளா வந்துடுச்சு. ஓகேவா? அடுத்து இந்த சம். சரிங்களா? இதுல ஆஸ் யூசுவல் என்ன இருக்கு, ஃபர்ஸ்ட் இங்க லெஃப்ட் ரைட்ல சால்வ் பண்ணிட்டு போயில இது ஃப்ராக்ஷனா இருக்கு, அதனால இந்த பிராக்கெட்ஸ் இருந்தாலும் இதை வச்சிருப்போம். ஓகேவா? அடுத்து நெக்ஸ்ட் இங்க பிராக்கெட்ஸ் இருக்கு, அப்ப இதைத்தான் ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ணணும். ஓகேவா? இங்க எவ்வளவு பிராக்கெட் இருக்கு, இங்க ஒரு ஓப்பன் பிராக்கெட், இங்க ஒரு க்ளோஸ் பிராக்கெட். இதுக்குள்ள இது ஒரு தனி செட்டா இருக்கு, இது ஒரு தனி செட்டா இருக்கு. கரெக்டா? ஓகே. அடுத்தது செகண்ட் ஸ்டெப்ல என்ன ஆகும், ஓகேவா? என்ன ஆகும், ஃபர்ஸ்ட் இந்த பிராக்கெட்டை ஃபுல்லா கம்ப்ளீட்டா பண்ணுவோம். ஓகேவா? இதை வந்து சிம்பிளிஃபை பண்ணிடுவோம். ஓகேவா? இது வரைக்கும். அப்ப 24 - 13 எவ்வளோ, 24 - 13 வந்து 11. ஓகேவா? 24 - 13 வந்து 11, 11 - 3 வந்து 8. கரெக்டுங்களா? அப்ப இந்த பிராக்கெட் வந்து எனக்கு 8 மாறிடும். நல்லா பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் இது பண்றேன், அதை வேணா நான் போல்டு பண்றேன். ஓகே, ஃபர்ஸ்ட் இதை பண்ணல. 24 - 3 வந்து 11, 11 - 3 வந்து 8. ஓகேவா? 8. அடுத்தது
சைமல்டேனியஸா இது ஒரு பிராக்கெட்டா இருக்கிறதுனால நான் இதையுமே முடிச்சுக்கலாம். ஓகேவா? 20 மைனஸ் 4 வந்து எவ்வளோ? 16. இப்போ மொத்தம் இங்கே ஒரு ப்ராக்கெட்டை நான் கம்ப்ளீட்டாக காலி பண்ணிட்டேன், இங்கே ஒரு ப்ராக்கெட்டையும் கம்ப்ளீட்டாக காலி பண்ணிட்டேன். சரிங்களா? அடுத்த ஸ்டெப்பு இதில் வந்து ஒரு ப்ராக்கெட் வந்து பெண்டிங் இருக்குது. கரெக்டாக இங்கே ஒரு ப்ராக்கெட் நம்ம போடாமல் இருக்கோம். ஓகே, ஏன்னா இந்த ப்ராக்கெட் வந்து அப்படியே தானே இருக்குது, ஒரு ப்ராக்கெட் தான் காலி பண்ணியிருக்கோம். ஓகேவா? அடுத்த ஸ்டெப்பில் இந்த ப்ராக்கெட்டை காலி பண்ணுறோம். -12 × 8 -96. ஓகேங்களா? நல்லா பார்த்துக்கோங்க. -12 × 8 -96. அடுத்த ஸ்டெப்பு சிம்பிள். 96 வந்து -6. ஓகேவா? -6. நெக்ஸ்ட் இதுல அடுத்தது இந்த ரெண்டையும் நம்ம வந்து சால்வ் பண்ணணும். ஓகேவா? இது கொஞ்சம் போர்டா இருந்தா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா புரியும். பட் ஆனால் ஏன்னா இதுல இந்த மாதிரி தான் போட முடியும் சிஸ்டத்துல. ஓகேவா? இது 4 + இது எப்படி வருதுன்னா டைரக்டா போடுறேன். 1 இது வந்து டிவைடட் பை 6. ஓகேவா? அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. டிவைடட் பை 6 மல்டிப்ளை -6. இது என்னவா மாறும்னா 4 + ஒரு ப்ராக்கெட்டாக வச்சுக்கோங்க. ஏன்னா இது ஒரு ப்ராக்கெட்டாக நான் போடுற மாதிரி வச்சுக்கிறேன். ஓகேவா? இது என்ன ஆகும்? 1/6 × 6 என்னவா மாறும்? -6 டிவைடட் பை 6ன்னு மாறும். அடுத்த ஸ்டெப்பில் 4 + -6 டிவைடட் பை 6. 4 + -1. நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் 4 - 1 = 3. ஓகேவா? இந்த இடத்துல நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த ஸ்டெப்பை ஈஸியாக போட்டுருவீங்க. இந்த ஸ்டெப் உங்களுக்கு தெரியும். இது -12ன்னு வந்துருச்சு. ஓகேவா? சரி 18 வந்துருச்சு. இது 16 வந்துருச்சு. இந்த ஸ்டெப் கம்ப்ளீட்டாக புரிஞ்சிருக்கும். ஓகேவா? அடுத்தது இந்த ஸ்டெப்பும் புரிஞ்சிருக்கும். 8 × -12 வந்து 96 -96 இதுவும் புரிஞ்சிருக்கும். அடுத்தது -96 டிவைடட் பை 6 வந்து -6 இதுவும் புரிஞ்சிருக்கும். ஓகேவா? இதுக்கப்புறம் இந்த சால்வ் பண்ற மெத்தட் எப்படின்னா 1/6 மல்டிப்ளை -6. ஓகேவா? ஆக்சுவலா நம்ம நார்மலா என்ன பண்ணுவோம், இந்த 6 இந்த 6 அடிச்சிடும். கரெக்டா? இந்த 6 இது வந்து கீழே இருக்கிற 6 இது மேலே இருக்கிற 6 இந்த ரெண்டையும் கிராஸ் பண்ணிக்கலாம். அப்படின்னா என்ன வரும்? 1 டிவைடட் பை -1 டிவைடட் பை 1ன்னு வரும். ஆன்சர் வந்து -1. ஓகேவா? இந்த ஸ்டெப் மட்டும் புரிஞ்சுக்கோங்க. அதுக்காக தான் நான் தனியாக இந்த ஒரு ப்ராக்கெட் மாதிரி கொண்டு வந்து போட்டேன். 1/6 × மல்டிப்ளை -6. ஓகேவா? இதை சிம்பிளாக புரிஞ்சுக்கணும்னா இது இப்படியும் போடலாம். என்ன மாதிரி? அது வந்து 6 × 1 டிவைடட் பை 6 இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ரெண்டும் ஒன்று தானே. 1/6 × -6னாலும் ஒன்று தான், -6 × 1/6னாலும் ஒன்று தான். இந்த ரெண்டும் ஒன்று தான். ஓகேவா? அதனால -6 × 1/6. அப்போ இந்த 6ம் இந்த 6ம் கேன்சல் ஆகி ஆன்சர் 1ன்னு வரும். இங்கே மைனஸ் இருக்கிறதுனால இந்த மைனஸை கொண்டு வர்றேன். அப்போ 4 - 1 வந்து ஆன்சர் வந்து 3. ஓகேவா? இந்த இடத்துல நம்ம தப்பு பண்ணுவோம். இந்த மல்டிப்ளை பண்ணையில இந்த மைனஸை மிஸ் பண்ணுவோம். இல்லைன்னா 6 × 6 நீங்க 1 டிவைடட் பை 6 தான் எழுதுவீங்க. ஆனா இதில் டிவைடட் பை இந்த மாதிரி தான் சிஸ்டத்துல டைப் பண்ண முடியுது. அதனால ஓகேவா? அது மட்டும் புரிஞ்சுக்கோங்க. ஆன்சர் வந்து 3. ஓகேவா? இந்த -1 வர்றது மட்டும் நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஏன் -1 வருதுன்ட்டு. ஓகேவா? 6 டிவைடட் பை 6னா 1 வந்திருக்கும். ஓகேவா? -6 டிவைடட் பை 6ங்கிறனால உங்களுக்கு -1 வந்துருக்கு. ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட்
நெக்ஸ்ட் இது ஒரு சம். இந்த சம் ஓரளவுக்கு மேக்ஸிமம் புரிஞ்சிடும். இது புரிஞ்சிட்டாலும் மேக்ஸிமம் சம்ஸ் நீங்க சால்வ் பண்ணிடுவீங்க. ஓகேவா? இங்க பாருங்க 16 மைனஸ் அடுத்தது ஃபர்ஸ்ட் ஆஸ் யூசுவல் பிராக்கெட்ஸ். ஃபர்ஸ்ட் இங்க எவ்வளவு பிராக்கெட் இருக்கு? இதுல ஒன்று, இதுல ஒன்று, இதுல ஒன்று, 3 பிராக்கெட் இருக்கு ஃபர்ஸ்ட். அப்ப எதை பண்ணணும்? சால்வ் பண்ணணும். ஓகேவா? பிராக்கெட் இதுதான் டோட்டல் பிராக்கெட்டு. இந்த டோட்டல் பிராக்கெட்ல இது ஒரு பிராக்கெட்டு, இந்த ஒரு பிராக்கெட்டுக்குள்ள இது ஒரு பிராக்கெட் இருக்கு. அப்ப இதைத்தான் ஃபர்ஸ்ட் நீங்க சால்வ் பண்ணணும். கரெக்டா? இதைத்தான் ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ணணும். ஓகேவா? அப்ப இதை சிம்பிளா ஒரே ஸ்டெப்ல போடுங்க. 8 டிவைடட் பை 4 வந்து 2. ஓகேவா? ஃபர்ஸ்ட் எடுத்ததையும் டிவைடட் தான் பண்ணுவோம். 8 டிவைடட் பை 4 2. அடுத்தது மல்டிப்ளை பண்ணுவோம். 2 இன்ட்டு 2 4. ஓகேவா? 4 மைனஸ் 1 வந்து 3. 3 பிளஸ் 3 6. இது வேல்யூ அப்படியே ஒரே டைம்ல 6ன்னு வந்துடும். ஒரு டைம் பார்த்துக்கோங்க. 8 டிவைடட் பை 4 2. 2 இன்ட்டு 2 4. 4 மைனஸ் இது 4 மைனஸ் 1 3. 3 பிளஸ் 3 6. ஓகேவா? அப்போ ஒரு பிராக்கெட் கம்ப்ளீட்டாவே போயிடுச்சு. அடுத்தது ஓகேவா? அடுத்தது நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த ஆஃப்னு வரும். ஆஃப்னு கொடுப்பாங்க. ஆஃப்னா என்னன்னா, ஆஃப்னா மல்டிப்ளை அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஆஃப் அப்படின்னு வந்தா ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் 5 ஆஃப் 7 அப்படின்னாலும் 5 மல்டிப்ளை 7னாலும் ஒண்ணுதான். சரியா? ஆஃப்னு வந்தா மல்டிப்ளைன்னு அர்த்தம். ஓகேவா? ஆஃப்னு வந்தா மல்டிப்ளைன்னு அர்த்தம். அப்ப இங்க மல்டிப்ளை போட்டுக்க. அப்ப 14 மல்டிப்ளை 2 வந்து 28. 28 மைனஸ் 6 வந்து 22. அப்ப இந்த பிராக்கெட் முடிஞ்சு 22 ஆகிடும். சரியா? அடுத்தது 24 ஆயிரும். அடுத்த ஸ்டெப்ல 16 மைனஸ் 19. ஓகேவா? அடுத்தது 16 பிளஸ் 19 ஈக்குவல் டு 85. சார் 2 into 22 44. சரி. தேங்க்யூ. கரெக்டா? ஓகே. சரிங்களா? ஃபர்ஸ்ட் எடுத்தது என்ன பண்றோம்? இந்த பிராக்கெட்ஸை கம்ப்ளீட்டா ஃபினிஷ் பண்ணி ஆன்சர் வந்து என்ன வந்துச்சு? 6 வந்துச்சா? 6 வந்துச்சு. 6 வந்துச்சு. அடுத்து இந்த பிராக்கெட்டை கம்ப்ளீட் பண்ணி இதை 22 பண்ணோம். 22க்கு அடுத்து 2 into 22 44. 5 மைனஸ் 44. ஓகேவா? சப்போஸ் இந்த இடத்துல மைனஸ் வந்துருந்துச்சுன்னா இது பிளஸ் ஆயிருக்கும். இங்க இது மைனஸ் எதுவும் வரல. 5 மைனஸ் 44 மைனஸ் வந்து இங்க வருது. அப்ப இந்த சம்ல மேக்ஸிமம் எல்லாரும் என்ன பண்ணுவோம்னா 16 மைனஸ் 39ன்னு போட்டு ஆன்சர் வந்து மைனஸ் 23ன்னு போட்டுருவோம். டிஃபால்ட்டா மைனஸ் 23ங்கிறது ஃபர்ஸ்ட் ஆப்ஷனா இருக்கும். அப்ப டக்குன்னு நம்ம வந்து பண்ணிடுவோம். ஓகேவா? இதே சம்ல நிறைய இடத்துல என்ன பண்ணுவாங்கன்னா இந்த இடத்துல மைனஸ் கொடுத்துருப்பாங்க. அப்போ பாத்தீங்கன்னா இந்த மைனஸை நீங்க லாஸ்ட் வரைக்கும் கொண்டு வரணும். அப்ப ஆன்சர் 23ங்கிறது கரெக்ட். ஓகேவா? சப்போஸ் இங்க மைனஸ் கொண்டு வந்திருந்தானா இந்த மைனஸை நம்ம என்ன பண்ணுவோம்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப்லயே மறந்துடுவோம். இந்த மைனஸ் 16 இங்க 16ன்னு போட்டுருவோம். முன்னாடி மைனஸ் இருக்கிறதையே மறந்துடுவோம். அது மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் எடுத்ததையும் மைனஸ் கொடுத்துருந்தா கடைசி வரைக்கும் கண்டினியூ ஆகி ஆன்சரவே மாற்றும். ஓகேவா? இது பிளஸ் இருக்கிறதுனால உங்களுக்கு ஆன்சர் வந்து 55ன்னு வந்துடும். ஓகேங்களா? போத் மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் சிம்பிள் தான். நான் சொன்னது மறுபடியும் ரிப்பீட் பண்றேன். பிராக்கெட்ஸ் ஃபர்ஸ்ட், ஆர்டர்ஸ் நெக்ஸ்ட். டிவிஷன் மல்டிப்ளைல டிவிஷன் ஃபர்ஸ்ட் வந்தா டிவிஷன், மல்டிப்ளை வந்தா மல்டிப்ளை. அடிஷன் சப்ராக்ஷன் அடிஷன் வந்தா அடிஷன், சப்ராக்ஷன் வந்தா சப்ராக்ஷன். ஓகேவா? இதுல எந்த விதமான டீவியேஷனும் பண்ணிக்காதீங்க. நீங்க மாத்தி போட்டாலும் ஆன்சர் வருதுனால அந்த பழக்கமே பண்ணாதீங்க. ஓகேவா? ஆன்சர் மாறி சேமா வந்தாலும் பரவாயில்ல, கம்பல்சரியா லெஃப்ட் ரைட் காம்பினேஷன் ஃபாலோ பண்ணுங்க. ஓகேவா? மேக்ஸிமம் இதை விட ரொம்ப டஃப்பாலாம் வராது. உங்களுக்கு அந்த மைனஸ் வரும். ஓகேவா?
இந்த இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் 1/2 ஆஃப் 2 அப்படின்னு என்ன அர்த்தம்? 1/2 இன்ட்டு 2ன்னு அர்த்தம். அப்போ ஆன்சர் வந்து 1 தான். ஓகேவா? இது மாதிரிலாம் கேட்டிருக்காங்க. 1/2 ஆஃப் 2 எவ்வளோன்னு கேட்பாங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்? 1/2 ஆஃப்னு வந்தாலே நீங்கள் மல்டிப்ளை பண்ணணும்னு வச்சுக்கோங்க. அவ்வளோதான். இதனால சிம்பிளா எப்படி அவனுக்கு சொல்றதுக்கு பதிலாக 1/2 இதுதான் அதனோட மீனிங். ஓகேவா? நான் அதுக்கு தான் நான் என்ன சொல்றேன், டைரக்டா நீ மல்டிப்ளைன்னு ஞாபகம் வச்சுக்கோ. ஓகேவா? 1/2 ஆஃப் 2னா 1/2 மல்டிப்ளை 2 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆஃப்னா அந்த பிராக்கெட் போடுறது தான் ஆஃப்ங்கிறாங்க. ஓகேவா? கொஸ்டின்ஸ் வந்து இது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. சரியா? நீங்கள் சால்வ் பண்ணுறதுக்கு எல்லாமே வந்து எக்ஸாமில் கேட்டது தான். வேணா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க இந்த கொஸ்டின்ஸை. இல்லை நான் போஸ்ட் குரூப்பில் போடுறதுனால போடுறேன். சரியா? ஃபர்ஸ்ட் அண்ட் சம்மும் கொஞ்சம் கஷ்டமாக தான். இது வேணா ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. அப்போ கீழே வேணா போகிறோம், அது ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கலாம். இது ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. அது லாஸ்ட் வரைக்கும் வரணும். இந்த சம் வந்து ரொம்ப இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம், ரிப்பீட்டாக கேட்கறது. ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தீங்களா? இதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு 2 சம் இருக்கும். அது இந்த 2 கொஸ்டினும் இது ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு இந்த கொஸ்டின் செட் வேணா மறுபடியும் நான் உங்களுக்கு குரூப்பே போடுறேன். ஓகேவா? இந்த மாதிரியும் கேட்பாங்க. இதில் வந்து நம்ம இங்கே ஈக்குவல் டு வருமா என்னன்னு அந்த சிம்பிள் போடணும். ஈக்குவல் டு நாட் ஈக்குவல் டுன்னு கொடுத்துருவாங்க. இந்த மாதிரி சம்ஸும் கேட்டிருக்காங்க. ஓகேவா? அதாவது லெஃப்ட்ல ஒரு போத் மாஸ் சம்மு, ரைட்ல ஒரு இது, சென்டரில் வந்து இதில் வந்து என்ன வரும். ஓகேவா? ஈக்குவல் டுவா நாட் ஈக்குவல் டுவா இல்லை என்ன வரும் அப்படிங்கிறது கரெக்டான சைனை வந்து போடுங்க. அப்படிங்கிற மாதிரி லெஸ் தேனா கிரேட்டர் தானா ஈக்குவல் டுவா லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டுவா அந்த மாதிரி கேட்பாங்க. ஓகேவா? இதை நான் உங்களுக்கு இதுலேயே போட்டு வரேன் குரூப்லேயே. இது ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. இதை நம்ம பார்த்தது தான் செம்ம. ஓகேவா? இன்னைக்கு கிளாஸ் வந்து முடிச்சுக்கலாம். ஏன்னா போத் மாஸ் இவ்வளோதான் சிம்பிளாக இருக்கிறது. இதில் ஏதாவது டவுட் இருக்கா? கிளாஸ் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டைம் நிறைய பேர் ரிப்பீட்டாக அட்டன் பண்ணியிருப்பீங்க. ஃபர்ஸ்ட் டைம் அட்டன் பண்ணவங்களுக்கு உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? ஃபாஸ்ட்டாக போன மாதிரி இருந்ததா இல்லை எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத வந்து சொல்லுங்கள். யாரோ ஃபர்ஸ்ட் அட்டன் பண்ணுறவங்க சொல்லுங்கள். ரிப்பீட்டாக அட்டன் பண்ணீங்க தெரியும். ஃபர்ஸ்ட் அட்டன் பண்ணுறவங்க சொல்லுங்கள். சார் இன்னும் கொஞ்சம் ஸ்லோவாக சொல்லணுமா? ஏன்னா ரொம்ப பேசிக்காகவும் நம்ம எடுக்க முடியாது. ஏன்னா பேசிக்குன்னு அது தனி கிளாஸ் தான் எடுக்கணும். அதனால் மேக்ஸிமம் டிகிரி ஹோல்டர்ஸாக இருப்பீங்க. அதில் ஒன்றும் ப்ராப்ளம் இருக்காது. இது எல்லாருக்குமே தெரியும். நம்ம பண்ணுற சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் என்ன கரெக்ஷன் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறது தான் நாங்கள் கிளாஸ் நடத்தி சொல்லுவோம். அவ்வளோதான். ஏன்னா நீங்கள் எல்லாருமே ரீசெண்டாக டிகிரி முடிச்சுட்டு வந்திருப்பீங்க. இருந்தது சார். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது சார். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. டைமிங் கரெக்டாக இருந்தது சார். ஓகே. இதே ஸ்பீட்லேயே போய்க்கலாம். ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஓகே, சூப்பர் சூப்பர். ஏன்னா நீங்கள் சொன்னீங்கன்னா தான் எனக்கு தெரியும்.
ஏன்னா மேக்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஓகே, மேக்ஸ் பொறுத்த வரைக்கும் என்ன பிரச்சனைனா கொஞ்சம் நம்ம நடத்துறவங்கள பார்த்தோம்னா தான் புரியும். இந்த சிஸ்டம்ல எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். பட் ஆனால் நாங்கள் ரிப்பீட்டாக ப்ராக்டிஸ் பண்ணி இப்படியே பழகிட்டோம். ஆனால் நேரில் எடுத்தோம்னா தான் ரொம்பவே நல்லா இருக்கும் மேக்ஸ் பொறுத்த வரைக்கும். ஏன்னா நாங்கள் உங்கள் பேச பார்த்தோம்னா தான் உங்களுக்கு புரிஞ்சுதா புரியலையாங்கிறதே கண்டுபிடிச்சிருவோம் மேக்ஸ் பொறுத்த வரைக்கும். தியரி கூட ப்ராப்ளம் இல்லை, மனப்பாடம் பண்ணிக்கலாம், இல்லைன்னா ஏதாவது மறுபடி திருப்பி கேட்டுக்கலாம். ஆனால் மேக்ஸ் அந்த ஒரு ஸ்டெப்பு புரியல அப்படின்னு விட்டுட்டோம்னா அந்த மறுபடியும் தெரியாது. அதனால ஏதாவது இருந்தால் தனியாக சேட்ல கூட போடுங்க. ஏதாவது இஷ்யூஸ் இருந்தா ஓகேவா, நெகட்டிவ் இருந்தா கம்பல்சரியா சொல்லுங்க. புரியல சார் எனக்கு இல்லை இந்த ஸ்பெசிஃபிக்ல இந்த வேணும் அப்படின்னு சொல்லுங்க. குரூப்ல போடாதீங்க, இண்டிவிஜுவல் சேட்ல ஏதாவது சம்ஸ் வந்து நீங்க ப்ராக்டிஸ் பண்ணுங்க. பழைய கொஸ்டின் பேப்பரை திருப்ப ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருங்க ஓகேவா. கூகுளில் போனீங்கன்னா பழைய கொஸ்டின் பேப்பர் அவ்வளோ கொஸ்டின்ஸ் பேப்பர் இருக்கு, அதெல்லாம் தேடி சம் சால்வ் பண்ணுங்க. உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா உடனே எனக்கு ஏதோ சம் டவுட் இருக்குதுன்னா உடனே வாட்ஸ்அப்பில் போடுங்க. நான் காலையில் பாட்டு சாயந்தரம் மேக்ஸிமம் 1 டேக்குள்ளே ரிப்ளை கொடுத்துருவேன் ஓகேவா. பழத்துலாம் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய மேக்ஸ் செம்ம அனுப்பிச்சாங்க. மேக்ஸ் பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஈஸியாகவும் கேட்கலாம், மேக்ஸிமம் ஈஸியாக தான் கேட்பாங்க, ரொம்ப இல்லை ரொம்ப டஃப்பாக கேட்பாங்க ஓகேவா. இப்போ லாஸ்ட் ஒரு 2 டைம்ஸ் முன்னாடி தான் டஃப்பாக கேட்டாங்க, இப்போல்லாம் ரொம்ப ஈஸியாக தான் கேட்குறாங்க. இந்த போத் மாஸ் வந்து 2 சம் வரும், ரெண்டுமே ஈஸியாக ஸ்கோர் பண்ணலாம். ஆனால் கொஞ்சம் ஸ்லோவாக கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணி அந்த நான் சொன்னேன் இல்லையா அந்த மைனஸ் வேல்யூ வருது அதெல்லாம் மட்டும் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணிட்டீங்கன்னா மார்க்ஸ் வந்துடும் ஓகேவா. ஏதாவது டவுட் இருந்தால் பிங்க் பண்ணுங்க. ஏதாவது உங்களுக்கு கிளாஸ் ஸ்டைல் ஏதாவது மாற்றணுன்னாலும் நம்ம மாற்றிக்குவோம் ஓகேங்களா. ஓகே, தேங்க்யூ ஆல், தேங்க்யூ. வைண்ட் அப் பண்ணிக்கலாம். தேங்க்யூ சார். சார் வந்து அனையும் ஓகே, தேங்க்யூ.